ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு எப்படி கடைவாங்கன்னு பார்ப்பா. எங்கள் அம்மா இப்படி தான் கடைவாங்க. ஒரு 50 கிராம் தட்டைப்பயிறு ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சிக்கோங்க. ரொம்ப பிடிக்கக்கூடாது. ஒரு ரவை பத்தில் படித்த நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டிங்கன்னா அதோடய தோல்லாம் வெளியே வந்துடும். நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக தட்டைப்பயிறு ரெடி ஆயிரும். இப்போ அதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. நம்ம தண்ணி இருத்துட்டு உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிக்கோங்க. மறுபடியும் அந்த தண்ணி அதிலே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் தட்டைப்பயிறு கடைசியில். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம் தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை தாளித்து நம்ம கடைஞ்சி வச்சதில் ஊற்றினோம்னா சூப்பரான தட்டைப்பயிறு கடைகள் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.